வாங்க உட்காருங்க. എന്നത് என்ன விசேஷம்? എനിക്ക് പുതിയൊരു ജോലി കിട്ടി. നമ്മുടെ ടൗണില് ഹൈപ്പർ മാർക്കറ്റ് 7 days. 7 நாளைக்கு வேலை கிடைச்சதுக்காக இவ்வளவு சந்தோஷம். இங்க 30 நாள் வேலை பார்த்துட்டே அவங்களுக்கு காசு பத்த மாட்டேங்குது. 7 ദിവസത്തേക്കല്ല, പെർമനന്റ് ആയിട്ടാണ് കിട്ടിയത്. ஏங்க ஹோட்டல் வேலை கேள்விப்பட்டிருக்கேன், சோறும் குழம்பு வைக்கிற வீட்டு வேலை கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்க பர்மனன்ட் வேலை? ஐயோ, ராஜேஷன் லீவ்ல. ராஜட்ட கடைக்கு போயிருக்காங்க, நான் கொடுத்துக்கிறேன். மக்கள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. மலையாளம் அறியில்ல? மலையாளம் தெரியுங்க, தெரிஞ்சனால தானே உங்கள்கிட்ட பேசுறேன். நீங்க பேசுங்க. நான் 19 வருஷம் ஆச்சு இங்க வந்து. எல்லாம் எனக்கு மலையாளம் தெரியும். தெரியாதுன்னே என்ன எல்லாரும் ஒதுக்குறீங்க. பேசுங்க. எடுத்துக்கிறேன். நீங்களும் எடுத்துக்கங்க. ஆமா, என்ன வேலை? எந்த கம்பெனில வேலை பார்க்குறீங்க? 7 days ஹைப்பர் மார்க்கெட். അവിടെ சேல்ஸ் கேர்ள் ஆகி 7 நாளைக்கு வேலை பார்க்க போறீங்க. அதுல வேற ஸ்கேலத்தை எடுப்பாங்கன்னுக்கிறீங்க. எல்லாரும் ஸ்கேலு தான் எடுப்பாங்க. ஸ்கேல் இல்லாம கொண்டு போகணும் நீங்க வேலைக்கு போகையில. இത്രേ ഒരു പൊട്ടത്തി பொட்டு வச்சிருக்கேங்க, தெரியலையா? தெரியுதுல்ல? അയ്യോ, അതൊന്നുമല്ല ഞാൻ പറഞ്ഞത്. എനിക്ക് അവിടെ ജോലി കിട്ടിയ കാര്യമാണ് പറഞ്ഞത്. அதான் வேலை கிடைச்சிருக்கு, 7 நாளைக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. தெரியுது. 7 நாள் வேலைக்கே நீங்க இவ்வளவு பெருமையா சொல்றீங்க. நாங்க மாசம் 365 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், தெரியுமா? എന്റെ പെണ്ണ്, മാസം 365 ദിവസം ഉണ്ടോ? കൊല്ലത്തിലല്ലേ? ஐயோ, எங்க வீட்டுல கொள்ளையெல்லாம் இல்லைங்க. கொல்லைப்புறமெல்லாம் அந்த காலத்துல கட்டி வச்சிருந்தா பாத்ரூம் இருக்கு, வேணா போயிட்டு வாங்க. എന്താ പറയുക? അയ്യോ, ഇവിടെ കൊണ്ട് ഞാൻ ஆரம்பத்துல இருந்து கொல்லைப்புறத்துல ஒதுக்குனாலதான் அங்கிட்டு கேக்குறாங்க போல. എനിക്ക് ജോലി കിട്ടി, അത്രയേ ഉള്ളൂ. എന്നാ ശരി, ഞാൻ പോട്ടെ. இல்ல, கொடுத்துட்டு போங்க. நான் கொடுத்துக்கிறேன். ശരി.